வணக்கம். நான் டாக்டர் பன்னீர்செல்வம், போகர் புலிப்பாணி வைத்தியம், பழனி. ஸோ இந்த வெயில் காலங்களில் நீங்கள் எந்த மாதிரியான உணவு முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் தான் எடுத்துக்கணும். இந்த வெயில் காலங்களில் மக்களுக்கு நிறைய அம்மை போன்ற நோய்கள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய உடல் பராமரிப்பு சரியாக இல்லாததும், நீர்ச்சத்து குறைபாடுனால தான் இந்த மாதிரியான நோய்கள் நமக்கு வர்றது அதிகமாக இருக்குது. இந்த வெயில் காலங்களில் அதிகப்படியான சூடின் காரணமாக நம்ம உடம்புல சிறு சிறு கொப்பளங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மக்கள் 2 நேரமும் குளிக்கிறது வாடிக்கையாக, அதாவது 2 நேரமும் குளிக்கிறது நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிறு சிறு கொப்பளங்கள், வியர்வை இதெல்லாம் நம்ம தவிர்த்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளார இருக்கிறப்போ நல்ல காற்றோட்டமாக ஜன்னல் கதவுகளெல்லாம் திறந்து வச்சு நல்ல ஆக்சிஜன் காற்று நம்ம மூச்சு வாங்குறப்ப நல்ல காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடங்களாக பார்த்து உட்காருங்க. வீட்டுக்கு வெளியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த குடைகள் இந்த மாதிரி நம்ம வெயிலுடைய தாக்கம் அதிகம் நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு குடைகள் இது மாதிரி போன்ற பொருட்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வெளியில் வரணும். அதே மாதிரி பருத்தி ஆடைகளை மட்டும் நீங்கள் அணிங்க. இந்த வெயில் காலங்களில் நீங்கள் இந்த மாதிரி பாலிஸ்டர் ஆடைகள் அணிவதுனால நீங்கள் நிறைய வேர்வையினால வேர்க்கோர்கள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி 2.7 லிட்டர்லேருந்து ஒரு 3.5 லிட்டர் வரைக்கும், 2லேருந்து ஒரு 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி நீங்கள் தவறாமல் குடிக்கணும். அப்படி குடித்தா மட்டும்தான் உங்களை உடம்பு ஹைட்ரேஷன் டீஹைட்ரேஷன் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். எப்பயுமே உடம்பு ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. இருதய நோயாளிகள் இந்த வெயில் காலங்களில் வீட்டுக்குள்ளாரையே அடைஞ்சிருக்காம கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் உட்காருங்க. அப்போ தான் உங்கள் இதயத்துக்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை ஆகி நல்ல உங்கள் இதய துடிப்பும் ஆரோக்கியமாக இருக்கும். தோல் நோயாளிகள் 2 வேளை குளிக்கிறது நீங்கள் வாடிக்கையாக வச்சுக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் 2 வேளை குளிக்கணும். நிறைய சோப்பு, இந்த மாதிரியான வேப்பிலையோடைய சாறு, குப்பைமீன் இலை சாறு இதெல்லாம் தண்ணியில் கலந்து நீங்கள் குளிக்கணும். கெமிக்கல் சோப்ஸ்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. நிறைய தண்ணி குடிங்க.